அரசியல்ல நாம மேலோட்டமா பாக்குற சண்டை சச்சரவு இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா உண்மையான ஆட்டம், உண்மையான வியூகம் எங்கேயோ மறைவாதான் திட்டமிடப்படும். அந்த உண்மை கதை எழுதப்படுற இடத்துக்குள்ளதான் நாம இப்போ எட்டி பார்க்க போறோம். தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவங்களோட வெற்றி பாதை எப்படி இருக்க போகுது? இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. இதுக்கு பதிலா ஒரு சுயாதீன புலனாய்வு நிறுவனம் ஒரு பிரத்யேக அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அவங்களோட முழு வியூகத்தையும் அச்சஸ்ல படம் பிடிச்சு காட்டுற ஒரு ரிப்போர்ட் இது. வாங்க அந்த வரைபடத்தை நாம இப்போ விரிவா அலசி ஆராயலாம். பல வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்னாலே ரெண்டே கட்சிகள் தான் நம்ம மனசுக்கு வரும். அப்படி இருக்கும்போது ஒரு புது சக்தி எப்படி உள்ள நுழைய முடியும்? அதுவும் வெறும் பேச்ச வெச்சில்ல, தரவுகளோட அடிப்படையில ஒரு மாஸ்டர் கீய கண்டுபிடிச்சு ஒரு புது அரசியல் கதவை துறக்க முடியும்னு இந்த அறிக்கை சொல்லுது. அது என்ன மாஸ்டர் கீ? சரி, நம்ம பார்க்க போறது ஏதோ யூகம் இல்லனா யாரோ சொன்ன கருத்துக்களும் இல்ல. இது ரொம்ப ஆழமா கள ஆய்வு செஞ்சு ஒரு வெளிப்புற புலனாய்வு நிறுவனம் கொடுத்திருக்கிற ஒரு அனாலிசிஸ். தவைகவோட வெற்றிக்கான ஒரு தெளிவான வரைபடத்தை இந்த அனாலிசிஸ் நம்ம முன்னாடி வைக்குது. இங்க நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு சுதந்திரமான பகுப்பாய்வு, அதாவது இதுக்கு எந்த கட்சி சார்பும் கிடையாது. புள்ளி விவரங்களையும் களத்துல இருக்கிற நிஜமான சூழலையும் மட்டும் வச்சுதான் இதை உருவாக்கியிருக்காங்க. அதனாலதான் இதுல வர்ற ஒவ்வொரு தகவலும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இப்போ இந்த முழு அறிக்கையோட மைய புள்ளிக்கு வரும். அவங்களோட முழு வியூகத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஒரு மந்திர வார்த்தை, அதுதான் பவர் 25. ஒரு புது கட்சி அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தணும்னா என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு இந்த அறிக்கை ஒரே ஒரு எண்ணுல பதில் சொல்லுது. அந்த மேஜிக் நம்பர் 25. ஆனா இது வெறும் 25ன்னு ஒரு நம்பர் மட்டும் இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய சகாப்தத்தையே தொடங்குறதுக்கான திறவுகோல் இதுதான்னு இந்த அறிக்கை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமாங்க, இந்த முழு ஆய்வோட மிக முக்கியமான வரியே இதுதான் சொல்லலாம். அவங்க வார்த்தைகள்லயே சொல்லணும்னா அது வெறும் 25 தொகுதிகள் இல்ல, அது 25 பவர்ஃபுல் தொகுதிகள் தான் இருக்கு. புரியுதா? அதாவது இந்த 25 தொகுதிகளும் ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய அரசியல் சக்தியை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டவை. அப்போ இந்த பவர்ஃபுல் தொகுதிகளை எப்படித்தான் இவங்க அடையாளம் கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு 4 முக்கியமான அளவுகோல்களை வச்சிருக்காங்க. ஒன்னு, அந்த தொகுதிகள்ல தவைவவுக்குன்னு ஏற்கனவே இளைஞர்கள், சிறுபான்மையினர்னு ஒரு சமூக அடித்தளம் இருக்கணும். 2வது, திமுக அதிமுக கட்சிகளுக்குள்ள ஒருவித சலசலப்பு, அதிருப்தி இருக்கணும். 3, களத்துல சரியா வேலை செஞ்சா ஜெயிக்க முடியுங்கிற சூழல் இருக்கணும். 4வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு 18-22% வாக்குகளை வாங்கினாலே போதும், மொத்த ரிசல்ட்டையும் தலைகீழ மாத்தக்கூடிய தொகுதிகளா அது இருக்கணும். சரி, இந்த 25 தொகுதிகளையும் இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அறிக்கை அத 3 சக்தி மண்டலங்களா, அதாவது பவர் ஜோன்ஸா பிரிச்சு காட்டுது. முதல் மண்டலம் நம்ம சென்னை. இத தவேகவோட அர்பன் கோட்டைன்னு சொல்லலாம். காரணம், இங்க இருக்கிற படித்த வாக்காளர்கள், நடுநிலையாளர்கள், அப்புறம் இளைஞர்கள் மத்தியில தவேகவோட பிராண்ட் ரொம்பவே வலுவா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அண்ணா நகர், விருகம்பாக்கம், ஆர்கே நகர் மாதிரியான தொகுதிகள்ல 2 பெரிய கட்சிகள் மேலையும் ஒருவித சலிப்புல இருக்கிற வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்களோட வாக்குகளை சரியான வியூகத்தோட தவகை அறுவடை செய்ய முடியும்னு இந்த அறிக்கை தெளிவா சொல்லுது. அடுத்து 2வது மண்டலம், கொங்கு மண்டலம். இங்கேதான் தவைக்காவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் சில சமயம் அதிர்ச்சி வெற்றிகளுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இது ஒரு ஹை பொட்டென்ஷியல் ஜோன். கோவை, திருப்பூர், சேலம் மாதிரியான தொழில் நகரங்கள்ல அதிமுகவோட வாக்கு வங்கியில ஏற்பட்டிருக்கிற சரிவு ஒரு பக்கம், தொழிலாளர்கள் மத்தியில இருக்கிற அதிருப்தி இன்னொரு பக்கம். இது ரெண்டும் சேர்ந்து தவகவுக்கு ஒரு புண்ணான வாய்ப்பை உருவாக்குது. இதனால இந்த மண்டலம் ஒரு கணிக்க முடியாத ஆட்டக்களமா மாறப்போகுது. இப்போ 3வது கடைசி மண்டலம், தெற்கு மற்றும் டெல்டா பகுதிகள். பொதுவா இந்த ஏரியாக்கள் திராவிட கட்சிகளோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை தவகவோட வளர்ச்சி இங்க ஒரு புது அலைய உருவாக்குதுன்னு இந்த ரிப்போர்ட் சுட்டிக்காட்டுது. இங்க பல விஷயங்கள் தவேகவுக்கு சாதகமா இருக்கு. மதுரை, திருச்சி மாதிரி நகரங்கள்ல இளைஞர்களோட அதிருப்தி, டெல்டா பகுதிகள்ல சிறுபான்மையினரோட ஆதரவு, ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி தொழில் பகுதிகள்ல மாற்றத் தேடுற புது வாக்காளர்கள், இப்படி பல காரணிகள் ஒன்னு சேருது. சரி, இப்போ இந்த வியூகம் எல்லாம் களத்துல வேலை செய்யுதுன்னு வச்சுப்போம். அப்போ ரிசல்ட் எங்கள்ல எப்படி இருக்கும்? இந்த வியூகத்தோட வெற்றி பாதை எப்படி அமையலாம்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த அறிக்கை 3 விதமான சாத்தியங்களை சொல்லுது. குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல தொடக்கமா 8-10 சீட் ஜெயிக்கலாம்.
வியூகம் சரியா வேலை செஞ்சு ஒரு உத்வேகம் கிடைச்சா 15 சீட் வரைக்கும் போகலாம். ஆனா ஒரு உண்மையான திருப்பு முனையை ஏற்படுத்தி ஒரு அரசியல் அலைய உருவாக்குனா 25 இடங்கள் வரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு. அந்த திருப்பு முனையை திறக்கிற சாவிதான் இந்த பவர் 25 தொகுதிகள். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா இந்த பவர் 25 தொகுதிகள் வெறும் ஜெயிப்போமா தோப்போமான்னு முடிவு பண்ற இடங்கள் மட்டும் இல்ல. இது ஒரு புது கட்சி தமிழ்நாட்டோட நிரந்தரமான ஒரு அரசியல் சக்தியா மாறுமா இல்லையான்னு தீர்மானிக்க போற ஒரு பரிசோதனை கூடம் மாதிரி. சரி, நம்ம இந்த அலசலோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வியூகம் எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது நிஜமாவே களத்துல வேலை செய்தான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில தெளிவான அறிகுறிகள் இருக்குன்னு இந்த அறிக்கை சொல்லுது. இந்த அறிக்கை 3 முக்கியமான சிக்னல்களை கவனிக்கச் சொல்லுது. 1. களநிலவர சிக்னல். இந்த பவர் 25 தொகுதிகள்ல 60% அதிகமான பூத்துகள்ல தவேகவோட ஏஜென்ட்கள் இருந்தாங்கன்னா களப்பணி ரொம்ப வலுவா இருக்குன்னு அர்த்தம். 2. சமூக அங்கீகார சிக்னல். வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லாம உள்ளூர்ல இருக்கிற சமூக தலைவர்கள், வியாபாரிகள்னு பலரும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சா அது அவங்களுக்கு கிடைக்கிற சமூக அங்கீகாரம். 3. போட்டியாளர் சிக்னல். எப்போ திமுக, அதிமுகவோட சீனியர் தலைவர்கள் எல்லாம் இந்த தொகுதிகள்ல முகாமிட்டு தவேகவை குறிவச்சு பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அவங்க ஒரு உண்மையான போட்டியாளரா வளர்ந்துட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பவர் 25 வியூகங்கிறது வெறும் ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான திட்டம் மட்டும் இல்ல. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வரைபடம் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை நிஜமாவே உருவாக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.